வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நம்ம திரும்ப இன்னொரு பாட்காஸ்ட்ல மீட் பண்றோம். இந்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, யூஸ்வலா ஒரு டெத் நடந்துச்சு அப்படின்னா அதை ஒரு நியூஸா கடத்தாம ஒரு நியூசன்ஸா மாத்தக்கூடிய ஒரு போக்கு இந்த காலகட்டத்துல மாறி இருக்கு. அதை வைத்து நிறைய கட்டுக்கதைகளை சொல்றது, அந்த வீட்டு டிரைவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு, அந்த வீட்டுல பால் பாக்கெட் போட வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு டெத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நியூசன்ஸா மாத்தி மக்கள் கிட்ட அச்சத்தை பரப்புறது, கிரீவ் பண்ற ஃபேமிலிய நிம்மதியா கிரீவ் பண்ண விடாம அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கறது, அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை சேல் பண்றதுன்றது ரொம்ப ஒரு அநாகரிகமாக போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதையொட்டி பரப்பப்படக்கூடிய பொய்யான செய்திகள், கட்டுக்கதைகள் அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் பத்திலாம் அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம கூட தோழர் மனநல ஆலோசகர் திரு வில்லவன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ரீசெண்டா நடந்த மனோஜ் பாரதி ராஜா அவருடைய மரணம் ஒரு இள வயது மரணம், 48 வயதுல மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு கார்டியாக் இஷ்யூலாம் இருந்திருக்கு. பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டி சூழல்ல காலகட்டத்துல ஒரு நியூஸை கவர் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா நியூஸ் சேனல், டிஜிட்டல் மீடியா, இண்டிவிஜுவல்ஸ் கருத்து தெரிவிக்கிறது உட்பட எல்லாமே ஒரு பேர் ப்ரெஷர்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒன்றா இருக்கு. பட் அந்த டிஜிட்டல் மீடியாவினுடைய அசூர வளர்ச்சி, அந்த டெத்ல இருந்து அதை டோட்டலா கவர் பண்றது, பாரதி ராஜா அழுகுறத க்ளோஸ்அப்ல காட்டுறது, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு இதை ஒரு நியூஸ் மெட்டீரியலா மாத்தி சேல் பண்றது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய சேனல்ஸை பின் பாயிண்ட் பண்ணி எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணாதீங்க, ஏன் இப்படி அசிங்கமா ஏன் நடந்துக்கிறீங்கன்ற கேள்வி எல்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஒரு இழப்பு அப்படின்றது நடக்கக்கூடிய ஒண்ணுதான், அதை நீங்க இவ்வளவு அநாகரிகமாக அதை வித்துட்டு இருக்காதீங்கன்றதெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதை சீர் செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த கண்டனம், இந்த தவறு முதல் முறையா நடக்கல, இந்த கண்டனமும் முதல் முறை அல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோரமா, இதெல்லாமே எஸ்பிபி அதோட உச்சம். ஒட்டுமொத்தமா அந்த சேனலோட முழு நேரத்தை அதுக்காக டெடிகேட் பண்ணி அவர் சிதையில் அந்த நெருப்புக்குள்ள பிணம் போற வரை கவரேஜ் இருந்தது. அவருக்கு இல்லை, அவர் அடக்கம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வேற அப்போ ஒரு கண்டனம் வந்தது, கடுமையான கண்டனங்கள். அப்போ எஸ்பிபி பத்தி நீங்க சொல்லும்போது எல்லாருமே ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு கொரோனா வர வந்துச்சு, பயந்து நான் அதெல்லாம் பார்த்து ஐயோ நமக்கு ஏதோ ஆயிரப்போகுதுன்ற அளவுக்கு ரொம்ப பயமுறுத்துற ஒன்றா இருந்துச்சு. நம்ம அதையும் பேசலாம். இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் இதை உருவாக்கக்கூடிய தாக்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமா இருக்குங்கிறது. பட் இந்த விஷயம் எஸ்பிபி கேஸ்ல அடுத்ததா இன்னொரு முக்கியமான கண்டனம், ரொம்ப மோசமான கண்டனம் வந்தது விஜய் ஆண்டனி மகனுக்கு. அப்போ இந்த மாதிரி பேப்பர்ல கண்டனம் தெரிஞ்சு. ஆமா, அவங்க அதுவும் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வர அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் போய் ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அது அடுத்ததா இப்போ சோ கண்டனத்துக்கு நாம பயப்படலை அப்படிங்கிறது யதார்த்தம். கண்டனத்தை பொருட்படுத்துற நிலைமையில் இல்லை. இந்த போட்டி அடிச்சு மோதிக்கிட்டு எப்படியாவது அதுல இருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுங்கிறது. மனோஜ் பாரதி ராஜால இருந்த இன்னொரு மோசமான இந்த சீரழிவின் அடுத்த பாய்ச்சல் என்னன்னு சொன்னா, இது இரண்டு விதமான புது சந்தையை உருவாக்கியிருக்கு. ஒரு வாரிசு நடிகர் அல்லது வாரிசு யாரோ ஒருத்தர், ஒரு வாரிசு தோற்றால் அது ஒரு கமாடிட்டி, இங்க விலை போற ஒரு சரக்கா அது மாறுது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரெஷரை எல்லா வாரிசுகளுக்கும் திணிப்பாங்க. அப்பாவை ஓவர்டேக் பண்ணலைன்னு சொன்னா நீ ஒழிஞ்ச, நீ ஏன் தோத்தங்கிறத பேசணும். நீ தோல்வியை பேசினா மட்டும்தான் உனக்கு ஸ்பேஸ் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மனோஜ் பெரும்பாலான இன்டர்வியூஸ்ல அவர் தன்னை அறியாமல் தன்னுடைய தோல்வியை பேசுறதுக்காக அவர் தள்ளப்பட்டிருப்பார். அவர் அதை பேசியே ஆகணும்னு சொல்லி. ஆனா ஜெனியூனா அதை மதிப்பிட்டு பாருங்க, அவரோட லைஃப் நிஜமாவே தோல்வியா அப்படின்னு கேட்டு பார்த்தா நான் ஏன் அளவுல இல்லைன்னு சொல்லுவேன். அவரும் அந்த தோல்வியை நோக்கி மற்றவங்க எல்லாருமே பிடிச்ச அவரை தள்ளி விட்டாங்கிறதா என் கருத்து. அவர் யாருக்கு அசிஸ்டன்ட், நீ அவங்க அப்பா மாதிரி இல்லை அப்படின்றதுதான். அந்த உங்க அப்பாவோட இடத்த தாண்டல நீ, அவ்வளவுதான். சோ எனக்கு வேண்டியது அதெல்லாம் இல்ல, அவர் நல்லா இருக்காரு மோசமா இருக்காருங்கிறதுலாம் இல்ல, கேள்வி இவ்வளவுதான். நீ என் பார்வையில நீ தோத்துட்ட அப்படிங்கறத அவர்கள் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணி அப்படி இல்லாமல் செஞ்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கு. எஸ்பிபியோட மகன் எஸ்பிபியை தாண்டல, இளையராஜாவோட பிள்ளைகள் இளையராஜாவை தாண்டவும் முடியாது. அண்ட் இப்போ ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜென்சி தங்களுடைய பெற்றோர்களை தாண்டி சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அல்ல தாண்டி இன்னும் பெருசா தங்களோட இதை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க 1-2% மேல கொண்டு போக முடியாது. ஏன்னா அதற்கான இதெல்லாம் முடிஞ்சது. ஒரு அசாத்திய உயரம் போறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் கதவு சாத்தப்பட்டாச்சு வேற காரணங்களால. இப்போ இவர்கிட்ட போய் இப்படி நெருக்கி என்ன பண்ணாங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட தான் தோற்றவன் அவரே நம்ப வச்சாங்க. அல்லது அந்த தோல்வி கம்ஃபர்டபுளான ஒரு பேசுற கண்டென்ட்டா, தன்னை வெளியில காட்டிக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட்டா கிட்டத்தட்ட எல்லாரும் உருவாக்கினாங்க. ஒரு அரித்மெட்டிக்கலா பார்ப்போம். அவர் யார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு, அமெரிக்காவில் போய் நடிப்பு படிச்சிருக்காரு, தியேட்டர் இதை படிச்சிருக்காரு. அது ஒண்ணு. அது எத்தனை பேருக்கு இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியாது. அடுத்ததா யார்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா இருந்தார், மணிரத்னம், சங்கர். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா போற
போறவர்களோட ஒரு டாப் 5 எனக்கூடிய யார் யார்ட்ட அசிஸ்டண்டா போக விரும்புறேன்னு ஒரு பட்டியல் கேட்டோம்னா இவங்க 2 பேர் கட்டாயமா இருப்பாங்களா? ஒரு 10 வருஷம் முன்பு இருந்த யாருக்கிட்ட கேட்டாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க 2 பேர்ட்ட இருந்திருக்காரு. 25 படம் நடிச்சிருக்காரு. ரோட்ல போனா அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கான நடிப்பு பங்கேற்பு அவருக்கு இருந்திருக்கு. அது கூட இல்லாத வாரிசு நடிகர்கள் இருக்காங்க. விஷாலோட அண்ணன் ஒரு படம் 2 படத்துக்கு மேல அவரால் தேர முடியல. இவரோட சிவாஜியோட ஒரு படம் நடிச்சு அடையாளத்துக்கு சிவாஜியோட ஒரு படம் நடிச்சுமே அவர் வந்து அவர் ஒரு பொருட்படுத்தத்தக்க பங்கேற்புன்னு அவருக்கு இல்லை. இதை போல பல பேரை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து அண்ட் பர்சனல் லைஃப்பும் கூட சொல்றேன், ஒரு டிராஜிக் பர்சனல் லைஃப் கிடையாது. அவரே சொன்னது போல ரொம்ப நல்ல இது இயக்கணும்னு நினைச்சு அதுவும் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரொடியூசர் வெளியில கிடைச்சிருக்காங்க, அவங்க அப்பா நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேலையும் ஒருத்தரை வந்து நீ தோத்தவன்னு சொல்லி 100 கணக்கில் வீடியோ இருக்குன்னா நம்முடைய அந்த அந்த மார்க்கெட் இருக்குல்ல, அது எவ்வளவு ஒரு மனிதனுடைய தோல்வியே விரும்புது. உன் சக்சஸ் எல்லாம் இங்க பேசவே வராது. தோத்தவன்னா வா. இதுதான் இந்த 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 ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த பரப்பு, இது உங்களுக்கு வைக்கிற ஆஃபர் இவ்வளவுதான். தோல்வியோட வா, உனக்கு ஒரு ஜெயிச்ச கதை ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஒரு ஆடியன்ஸ் விற்கிறோம் அப்படின்னா தோத்த கதையும் விற்கிறோம் ஆடியன்ஸ் இல்ல. ஜெயிச்ச கதைக்கு இங்க எனக்கு சந்தை இருக்க மாதிரி தெரியல. கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிராஜடிக்கு, ஒரு இழப்புக்கு, ஒரு தோல்விக்கு மட்டும்தான் இங்க மார்க்கெட். ஆமா, ஆக்சுவலா டிராஜடி நீங்க இந்த மாதிரி இந்த டெத் நியூஸ்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க, அது போறது பார்ப்பாங்க எல்லாரும். ஆமா, போய் வேலைக்காரங்கள்ட்ட அவர் குடிப்பாரான்னு கேட்கிற அளவுக்கான இது போகும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. குடிக்காம இருக்கிறது அது ஒருத்தரோட சாய்ஸ். அதுக்கான வேலையை அவங்க கொடுக்க போறாங்க. அதை போய் ஒரு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அளவுக்கு மைக்க தூக்கிட்டு போற அளவுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு மைக் கொடுவாங்க, ஏதோ ஒண்ணு பேசிட்டு அவங்க போய் இது எப்படி இம்பாக்ட் பண்ணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதை விடவும் பாருங்க, எல்லாரும் எதை பத்தி பேசுறாங்க? பாரதி ராஜாவினுடைய இழப்புன்னு பேசுறாங்க. ஏன்னா அந்த இழப்பை பேசினாதான் உங்களுக்கு உங்க வியூ போகும். மனோஜோட 2 குழந்தைங்க இருக்காங்க. தன்னுடைய அடோலசன்ஸை தாண்டறதுக்கு முன்பு தன்னுடைய தந்தையை வந்து இழந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையோட கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசல. ஐயோ பாரதி ராஜா, ஏன்னா பாரதி ராஜா அழுகுறதுதான் இருந்துச்சு. அதை போட்டா ஓடும் உங்களுக்கு. இந்த பசங்களை பத்தி என்ன, பசங்களோட இழப்பை பத்தி பேசி என்ன வரப்போகுது? ஸோ நம்ம ரொம்ப அடுத்தடுத்து நான் வந்து இதுல பிறரை குற்றம் சாட்டுறதுங்கிறது இல்லை. இந்த இதுல நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட இது நாம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். அந்த குற்றச்சாட்டு நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நாம இது வந்து இதை பாக்குறதுல இருந்து நம்ம விலக முடியாது. பாக்குறதுனால அதுக்கு ஒரு மார்க்கெட் வருது, நம்ம பாக்குறோம். அல்லது இதை பத்தி பேசுறதுல இருந்து விலக முடியாதுன்றதுனால இந்த குற்றத்துல கிட்டத்தட்ட நாம குறைவா இருக்கலாம், நம்மளும் பங்கேற்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். எல்லாரும் காமனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்றேன். ஸோ கொஞ்சமா இந்த கொடூரமான ஒரு சாடிஸ்ட் மனோநிலைக்கு நம்ம எல்லாருமே நம்மளை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது உருவாக்க போற விளைவுகள்ங்கிறது இன்னொரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அதை வேணா அடுத்தது பேசலாம். அடுத்து மனோஜ் பாரதி ராஜா மீது இந்த சமூகம் தான் ஒரு பிரஷரை உருவாக்குச்சு அப்படின்றது உங்களுடைய பாயிண்டா இருக்கு. ஆனா அவரே நிறைய இன்டர்வியூஸ்ல பேசும்போது நானும் அவரோட இன்டர்வியூலாம் எதுவும் பார்க்கல, அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். அதுல வந்து எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் அப்பா தான் நான் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சேன், அப்பா வந்து ஆக்டிங் என்ன தள்ளிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாம் முடிச்சுதான் நான் வந்து இங்க வந்தேன், அப்புறம் வந்து நான் நிறைய படம் எடுத்து அது ஒழுங்கா ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. அப்பா ப்ரெஷர் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதை வச்சு எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்க ஆசையை வந்து பையன் மேல திணிக்காதீங்க, அந்த இண்டிவிஜுவலா இருக்க விடுங்க நிறைய பேர் போட்டதை பார்த்தேன். அப்போ சமூகம் தான் அவர் மீது திணிச்சிருக்கா இல்ல அவங்க அப்பா? இத வந்து இந்த குற்றத்துக்கு தான் அவர்கிட்ட வந்து நீ தோல்வி கதையை பேசினாதான் வியூஸ் ஓடுன்ற பிரஷரை திணிச்சது வேணா சொசைட்டியா இருக்கலாம். பட் இந்த தப்பு எந்த வீட்டுல நடக்க வாய்ப்பு இல்லை. அல்லது இன்னொரு பிரச்சனை இருக்கு, எனக்கு முடிவு எடுக்க தெரியலன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா சொல்றதான் கேட்பேன். இன்னைக்கு நம்மளுடைய மெமரி வந்து எக்ஸாக்டா என்ன நடந்ததோ அதுவே உங்களுடைய நினைவுல இப்ப இருக்கிறது இல்லை. உங்களுடைய நினைவு அடுக்குல இருக்கிற சம்பவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். அது யதார்த்தத்துல இருந்து அப்படியா? ஆமா, நீங்க அன்னைக்கு வேற ஒரு யோசனையில வேற ஒரு இன்டென்ஷனோட ஒரு செயலை செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு அந்த செயலுக்கான நியாயமா வேற ஒண்ணு சொல்லுவீங்க, நிஜமாவே நம்பி. போலீஸ் இன்டராக்ஷனையே கூட சில ஆய்வுகள் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க ஒருத்தரை தான் குற்றம் செஞ்சதா நம்ப வைக்கலாம், கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா, நெருக்கடி கொடுத்தீங்கன்னா. அதனாலதான் வாக்குமூலத்தையே ஒரு நியாயமான எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பல சமயங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை நம்ப வைக்கலாம் நான் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு. என்னன்னா குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கணும். நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் தான் அதுக்கு குற்றத்துக்கு காரணம்னு நம்ப வைக்கலாம். பல சமயங்கள்ல இருக்கும், குழந்தைகளை நான் என்னாலதான் எல்லாமே போச்சுன்னு நம்புற ஒய்ஃப், ஹஸ்பண்ட், குழந்தைங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அதுக்கு அந்த மோசமானதுக்கு வந்து எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒரு படம் இருக்கு மலையாளத்துல, படத்தோட பேரு தொண்டி முத்தாளம் திரிக்ஷாட்சம்னு நினைக்கிறேன் படம் பேரு. அந்த படத்துல என்னன்னா, செயினை ஒருத்தன் தொலைச்சிருவான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவாங்க, போலீஸ்க்கு தெரியாது யார் செயினை தேடி இருக்கான்னு. அப்போ அவர் வந்து வாக்குமூலம் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. பட் அவன்கிட்ட இருக்காது. உடனே போலீஸ் நீ எப்படி கரெக்டா பார்த்த,
நீ அவன் எடுத்திருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்குவாரு. அவன் கண்டிப்பா சொல்லுவான் அவன் தான் எடுத்தான்னு சொல்லுவான். அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா அவன்கிட்ட இல்ல, அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை வாங்கி முடிச்சிருவாரு. கூட்டு போய் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க, வயிற்றுக்குள்ள வச்சிருப்பான் அவன் செயினை முழுங்கி. திரும்ப இப்போ உட்காந்து எழுதுவாரு, அப்படி கரெக்டா தான் பார்த்திருக்கேன்னு சொல்லி திரும்ப அப்படியே அந்த வாக்குமூலத்தை மாத்துவாரு. இது வந்து நமக்கே புரியாது. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், நிஜமாவே திருநானா இல்லையா, நான் அப்படியே மாத்தி எழுதுறாங்க. திரும்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். திரும்ப பார்த்தா அப்படியே அதை மாத்தி எழுதுவாங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் இல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரே சம்பவத்தை அந்த இடத்துல இருந்து 2 பேர்ட்ட கேட்டு பாருங்களேன், அந்த சம்பவத்தை வேற வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவர்களுக்கு அது சரி, அவ்வளவுதான். அது உண்மையும் வேற, நம்ம ஒருத்தர் சொல்றது வேற. இது ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட அவருக்கு அன்னைக்கு ஒரு இன்டிசிசிவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா என்ன செய்வார், மகன் எதை பத்தியும் பொறுப்பு இல்லாம ரொம்ப கேஷுவலா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு இடத்துல தள்ளணும் இல்லையா, அதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். அது வேற. அண்ட் அந்த கணக்கிலே பாருங்க, அவர் கொடுத்ததை அப்பா தப்புன்னு எடுத்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மானோட மிகச்சிறந்த ஒரு 7-8 பாட்டு மனோஜோட படங்கள்ல வந்தது. அல்லி அர்ஜுனா ஏஆர் ரஹ்மான் தான், ரைட்? ஆமா. அது தாஜ்மஹால். நீங்க படம் ஓடிச்சு ஓடலைங்கிறதுலாம் இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு தெரியுமா படம் ஓடலைன்றது? ஆனா ஒரு அருமையான பாட்டு அவர் கையில இருந்தது. வெவ்வேறு ஆட்களோட நிறைய நடிச்சிருக்காரு, டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதெல்லாம் ஓகே ஃபைன். அந்த ஃப்ளோல ஒரு ஃபினான்ஷியலா ஒரு கஷ்டப்படல, ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு குழந்தை, ஆமா, நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அவருக்கு இருந்திருக்கு. அவர் ப்ரொஃபஷனலா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த அளவுல அதை அப்ரோச் பண்ணலாம். ஆமா, அது எல்லாமே. இன்னொன்னு ஹாப்பினஸோட நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, வெற்றி அவுட்புட்டை வச்சு நீங்க மகிழ்ச்சியை மதிப்பிட்டீங்கன்னா அது போதவே போதாது, அது தேவையில்லாம இருக்கலாம். உங்களோட எஃபர்ட்டை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்கிறதுல இருந்து உங்களோட மகிழ்ச்சி இருக்கணுமே தவிர உங்களுக்கு என்ன கிடைச்சதுங்கிறதுல இருந்து இல்ல. இந்த ஜாய் ஆஃப் கேன்சர்னு ஒரு புத்தகம் உண்டு. அவர் வந்து ஜாய் ஆஃப் கேன்சர், இந்த டைட்டிலே உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு வந்த கேன்சரை அது ஒரு நல்ல சம்பவம், தான் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப நல்ல சம்பவம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவர் வந்து வேற ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போனதை, ஒரு ஹாப்பினஸ்ன்னா என்னன்னு என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரீட்மெண்ட்டோட இதுல யார் என்ன விரும்புறாங்க, யார் எனக்காக வந்து என்னோட மோசமானதை வந்து சகிச்சுக்க தயாரா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என் லைஃப் வந்து இந்த அளவு கம்ஃபர்டபுளா இருந்ததுக்கு யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க, இது எல்லாத்தையும் என்னால அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த கேன்சர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் நடந்த நல்ல யாருன்னு எனக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி இருக்கு. லைஃப் வந்து அட்லீஸ்ட் இப்பயாவது நான் முடிச்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை வந்து பாக்குறது, என்னோட தவறு உண்மையான சந்தோஷம் எது திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அது இருந்துச்சுங்கிறார். ஸோ நடந்தது அல்ல விஷயம், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அல்லது அதுல உங்களுடைய உழைப்பு என்ன, நீங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படி கணக்கு எடுத்தா மனோஜோட லைஃப் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, அது ரொம்ப பெரிய ஆட்களுக்கு அசிஸ்டன்ட் நடிச்சு பார்த்திருக்காரு. அப்புறமா ஆக்டரா வந்திருக்காரு, ஆக்டரா ஒரு தனியா இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. வெப் சீரிஸ்க்கு எப்பவுமே ஆக்டிவா லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அவருக்கு அந்த சுற்றம் அவரை வந்து பிடிச்சி தள்ளி விடாத அளவுக்கு அவரை பார்த்துக்கிறதுக்கான சுற்றம், எல்லா ட்ரையல் அண்ட் எரரை பார்ப்பதற்கு உரிய ஒத்துழைக்கிற ஒரு குடும்பம். அண்ட் அவரோட பேட்டிலேயே அவர் வந்து அவரோட வைஃப் பத்தி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இவங்களாம் இல்லைனா நான் எப்பயோ சூசைட் தாட்ஸ் நிறைய வாட்டி வந்திருக்கு, இவங்களாம் இல்லைனா நான் அதெல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி இல்ல, அது எனக்கு அது முழுசா இருக்கலாம், உண்மை இருக்கலாம். இல்ல அது எல்லாமே வந்து அப்பாவை பீட் பண்ணணும், அப்பா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு, அதோட ஒன்று பெருசா பண்ணுன்ற அந்த இடத்துல இருந்து வருதோ? இல்ல, அது வெவ்வேறு காரணம் இருக்கலாம், நம்ம அதை அதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது எனக்கு ஒரு வேற கொஞ்சம் இதுல வேற ஃபேக்டர் இருக்கு. அவரோட சித்தப்பா நினைக்கிறேன் ஜெயராஜன், அவரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு சித்ரா லட்சுமணனுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணுயிர் தோழன் படம் எடுத்து கடன்ல மாட்டிக்கிட்டு அந்த நெருக்கடியில என்னால தாங்க முடியாம நான் ஒரு சூசைடல் அட்டம்ப்டுக்கு எடுத்தேன், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி தான் நான் திரும்பி ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து வெறுமனே தோல்வி வெற்றிங்கிறது மட்டுமல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது ரொம்ப அப்படி பார்த்தா டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் சூசைடுக்கு போகக்கூடாது. ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நடிகர்கள் ரிட்டையர்ட் ஆகி கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க அதுக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு இன்னொன்று, பெரும்பாலானவர்கள் நம்ம ரொம்ப லைஃப்பை வந்து எடுத்துக்கிறதுல நமக்கு ஒரு குழப்பம் அல்லது பயம் அது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துட்டு போகிறதுங்கிறது பலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிறதுல மேபி அடிக்ஷன், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனுக்கு நம்ம ஆளானாலும் கூட அது சூசைடல் ஐடியேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ அந்த தற்கொலை முடிவை முழுக்கவே இந்த தோல்வியோட நாம் அசோசியேட் பண்ண வேணாங்கிற அந்த முடிவுக்கு போன பிறகு அதற்கான காரணமாக இதை சொல்லலாம். எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, பட் எனக்கு காரணமே இல்லாமல் தோன்ற எண்ணத்தை நான் என்னோட தோல்வியை வந்து அதை இடத்த கொண்டு வந்துட்டேன்னா இந்த எண்ணத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருது இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்கும்னு நான் சொல்லலை. அதனால அந்த சூசைடல் தாட்ஸை வெறுமனே இந்த தோல்வியோடு பொருத்த வேண்டியது இல்லை. ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், பட் முழுக்கவே நான் அதை
அதுக்கே அதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. பட் அது ஒரு அட்டன் பண்ண வேண்டிய ஒரு இப்ப நீங்க பேசும்போது இப்ப நம்ம நிறைய உரையாடல நம்ம பேசுறோம். இப்போ ஒரு இஷ்யூ பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர மாட்டீங்க. இதெல்லாம் இப்படி இருக்கலாம், இதெல்லாம் இந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுறோம். நம்மளும் யூடியூப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு டெத் நடந்துருச்சுன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்றாங்க, இதுதான் நடந்துச்சு, மனோஜ் வீட்டில் நடந்தது என்ன தெரியுமா, அவர் குடிச்சாரு தெரியுமா, இல்ல அவருக்கு மன அழுத்தம் இருந்துச்சு தெரியுமா, ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. பட் மக்களுக்கும் வந்து இதான் விரும்புறாங்க, ஓ இதுதான் நடந்திருக்கு போல, அப்ப இப்படிதான் ஆயிருக்கு போல அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வராங்க. அதை வந்து நம்ம என்னவா எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? அதை வந்து விற்பனர்கள் வந்து விற்கிறாங்க. அதை அவர் எவ்வளவு மன அழுத்தம் இருந்துச்சு தெரியுமா, அது பாரதிராஜா பையங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு, அப்பா எடுத்து ரீச் பண்ண முடியல, அவருக்கு இந்த பிரச்சனை வந்து குடிச்சிருந்தா வந்து பேசுறதுக்கு பயில்வான் மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவர் நேம் சொல்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, அதனால சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறாங்க, என்னென்னத்தையோ விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, மக்கள் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா நமக்கு மூளையோட வடிவம் என்னன்னு சொன்னா, அது ரொம்ப ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட அது விரும்பாது. அதுக்கு உடனடியா ஒரு காரணம் வேணும். காரணமே இல்லாம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அழுத்தம். அது என்ன காரணம் நமக்கு தெரியும் இல்ல, ஒரு ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டோம்னா அது எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கடந்து போராடுவோம் இல்லையா. என்னன்னா ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு ரீசன். அது ரைட் ராங்குங்கிறதெல்லாம் இல்லை, சிம்பிளா. அதனாலதான் மதம் ஜெயிக்குது. உங்களுக்கு என்ன காரணத்தினால ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது மூளைக்கு கஷ்டமான ஒரு வேலை. ஆண்டவன் ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் மூளைக்கு வேலை குறையுது. மூளை வந்து அது எப்பவுமே ரொம்ப கம்ஃபர்ட்டா கஷ்டப்படாம ஒரு வேலையை செய்யறதுக்கு விரும்புற ஒரு கருவி. அதனால அது என்ன செய்யணும், ஏதோ ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கும். நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் பாருங்க, ஒரு ரீசனை சொல்லிட்டு வேலையை முடிச்சிடணும். ஓப்பனா இருக்கிறது அது இப்படி இருக்கலாம்ங்கிற வார்த்தை. ஆனா சைக்காலஜில மோஸ்ட் ப்ராபப்ளி தான் எல்லாமே எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். நீங்க கான்கிரீட்டா ஒன்று சொல்ல முடியாது. எனக்கு ஒத்து வர்ற ஒரு பிரச்சனை, எனக்கு ஒத்து வர்ற ஒரு தீர்வு உங்களுக்கு ஒட்டு மொத்தமா விரும்பத்தகாததா இருக்கும். ஒரே விஷயத்தை 2 வேறு நபர்கள் முற்றிலும் வேறான வகையில எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சாதாரண இழப்பு என் நண்பர்கள்ல சொல்லணும்னு சொன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னான், அப்பல எனக்கு லைஃப்ல நினைச்சது எதுவுமே நடந்ததில்லை. என்னடா எதரா சொல்ல வர? இல்லை நான் அங்கே போகணும்னு நினைச்சேன், அந்த காலேஜ் போகணும்னு நினைச்சேன், சேர்க்கல, இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. நான் வந்து கிரக்ஸ் கேட்டேன், அவரு பேஷன் வாங்கி கொடுத்துட்டாரு. நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னா. கிரக்ஸுக்கு பதிலாக பேஷன் எத்தனை வயசுல? 21 வயசுல கிடைக்கிறது. பட் இதே என்னோட இன்னொரு நண்பர் இருக்கார், 17 வயசுல அவர் பார்வை இழந்தார். இப்போ +1 லீவ்ல பைக் ஓட்டிட்டு போறாரு. பைக் ஓட்டிட்டு போகும்போது அவருக்கு அந்த குளுக்கோமா, அந்த கண் அழுத்தம் இருக்கிற பிரச்சனை, அதுக்கு பார்வை அப்படியே சுருங்கி மூடுறது. அவருக்கு வண்டி ஓட்டிட்டு போறாரு, ரோட்ல ஒரு கயிறு கட்டி இருக்குது, கல்யாணத்துக்காக கயிறு கட்டி, ட்ரம்ல கயிறு கட்டி வைப்பாங்க தெரியுமா, அது தெரியல. அதுல மோதி கீழே விழுந்த பிறகு கண்ணு சரியா தெரியலையோன்னு போய் செக் பண்றாங்க, கண் பார்வை போய்கிட்டு இருக்கு, கண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. +2 ஏதோ கஷ்டப்பட்டு வச்சு எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு என் கூட இந்த கவுன்சிலிங் எல்லாம் எங்க கூட படிச்சாரு. அதன் பிறகு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாரு. இது எல்லாமே எப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து தொட்டு படிக்கிறது முடியாது, ஏன்னா 17 வயசு வரைக்கும் பார்வை இருந்திருக்கு. அடுத்த இன்னொருத்தர் வந்து சொல்லும் போது, பார்வையிலே எல்லாத்தையும் கத்துக்கிட்டவருக்கு பார்வையின் வழியா கத்துக்க முடியாதுங்கும் போது காதால கேட்டு படிக்கிறதுங்கிறது கஷ்டம், தூங்கிடுவார் கிளாஸ்ல. அதனால என்ன பண்ணணும்னா, மிஸ் ஆன பாடங்களை யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லி கொடுக்க வைக்கணும். ஒரு கட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பணம் கொடுத்து சாயங்காலம் அவங்க வந்து படிச்சு காட்டுவாங்க, காதுல வாங்கிக்குவாரு. எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னொரு ஆளை தேடணும். அந்த எபிசோட் இருக்குல்ல, நாம ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு பேகை மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போறது வந்து அவருக்கு 10 மடங்கு கஷ்டமான ஒரு வேலை. ஸ்கிரைப் ஒரு ஆளை பிடிக்கணும், படிச்சு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், கூட்டிட்டு போறதுல ஒரு இது வேணும், அந்த மாதிரியான ஒரு கம்பல்ஷன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், என்னால் அது கேட்டுக்கூடாது, கட்டுப்படுத்த முடியாமல் கேட்குறேன், எப்படி இந்த 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 சுச்சுவேஷன்ல எப்படி அவனால தொடர்ந்து படிக்க முடியுதுன்னு. என்னால முடிகிற ஒரு வேலையை நான் ஏன் செய்யாம இருக்கணும்? சோ சிம்பிள். ஒரு லாஸ்ல இது வந்து என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு அவ்வளவு சுலபத்துல ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இழப்பு. ஆனா அவர் மொத்த ஃபேமிலியும் அவரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட தம்பிக்கு இந்த பிரச்சனை ஆரம்ப இவரை கண்டுபிடிச்ச பிறகு தம்பி அதை சொல்லுவாரு, எனக்கு போனதோட ஒரு இது என்னன்னு சொன்னா, இதை வச்சுட்டு என் தம்பிக்கு வர இருந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கற்பனையே செய்ய முடியாத ஒரு இழப்பை ஒரு மனிதன் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த இழப்பு குறித்து கவலையே படாம அடுத்தடுத்து தன்னால முடிகிற எல்லா வேலையும் ஒரு ஆளை செய்ய முடியுது. வேற இன்னொருத்தர் வந்து தனக்கு விரும்பின பைக் கிடைக்கலங்கிறதுனால என்னோட லைஃபே நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ட்ராப்புக்குள்ள மாற்றுறதும் நடக்குது. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பிரச்சனையை வெவ்வேறு விதமா தான் அணுகுவாங்க. நம்ம சுத்தி இருக்கவங்களோட சொசைட்டியோட பொறுப்பு என்னன்னு சொன்னா, யாருக்கு எப்படி அந்த பிரச்சனைய குறைக்க முடியுமோ அவர்களுக்கு உரிய வகையில எப்படி சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ அதைத்தான் செய்யணும். ஆனா இந்த சோசியல் மீடியா
எரா என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு ட்ராஜடியை விரும்புது. நீ நாசமா போனாதான் கண்டென்ட், அல்லது நீ வந்து கோமாளி ஆனாதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி, அல்லது நீ ஏதோ ஒரு 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 டபுள் மீனிங்ல பேசிட்டா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பார ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மோசமான எல்லாத்துலயும் அந்த அந்த ஸ்டாண்டர்டை வந்து மோசமாக்கிட்டே போறாங்க. அதுல அசிங்கத்தை அருவருப்பை விரும்புறாங்க. அண்ட் அதை என்ன பண்றோம்னு சொன்னா அந்த நபர்கிட்டையும் திணிக்கிறோம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, என் லைஃப் ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கு, எனக்கு எந்த இதுவும் இல்லை, ரஷ்ஷும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மேபி அவரோட வீடியோக்கள் வந்து வியூஸே போகாம இருக்கும். இப்ப என்ன ஆகுது, எல்லாரும் தன்னுடைய மோசமான இழப்பு குறித்து பேச வேண்டிய மறைமுகமான நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. நீங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா தெரியும். மனுஷபுத்திரன் முன்னாடி எழுதியிருந்தாரு, 10 வருஷம் முன்னாடி எழுதியிருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு ஷோக்கு போயிருக்காங்க, பாட்டு டான்ஸுங்கிற மாதிரி ஏதோ ஷோக்கு போயிருக்காங்க. அங்கே கேட்டாங்களாம், உங்க லைஃப்ல ஏதாவது மோசமானது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, யாராவது செத்து போகிறது, யாருக்காவது கேன்சர் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அது மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு. டெலிகாஸ்டே ஆகலையா அவங்க பேசுனது, அவங்க பங்கேற்றது, இது எல்லாமே டெலிகாஸ்டே ஆகலை அப்படின்னு. இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நாம வந்து ஒரு ஒரு எப்பவுமே இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி ஒரு சாப் ஸ்டோரியை நம்ம விற்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 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 போர்னோகிராஃபி கண்டென்ட்டை விற்கிறதுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே என்ன பண்றோம், ஒரு பாலுணர்வை தூண்டி அதுல இருந்து ஒரு லாபத்தை பார்க்குறான் ஆபாச படம் எடுக்கிறவன். இங்க நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, மனிதர்களுடைய அந்த உணர்ச்சி வசப்படுற, அந்த பரிதாபப்படுற, அந்த நமக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு ஒருத்தன் ஷாக் ஆகுறான்ல, இந்த மாதிரி நமக்கு நடந்த ஒரு கேன்சர், ஸ்ரீகாந்த் ஹுசைனி திடீர்னு எனக்கு இந்த கேன்சர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தன் பயப்படுறான்ல, அதுல இருந்து ரியாக்ட் பண்றான்ல, அதுல இருந்து ஒரு அறுவடையை பார்க்க நினைக்கிறோம். பட் என்ன கேட்டா, ஆபாச படம் எடுப்பதை விட இது மோசமானது. ஏன்னா அது ஏ சர்டிஃபிகேட் கீழே வராது. அட்லீஸ்ட் ஆபாச படத்தை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சொன்னேன்ல, எஸ்பிபி இறந்தப்போ எனக்கு பயமா இருந்துச்சு. கொரோனா வந்து எல்லாரும் பாட்டு போட்டுருந்தோம், ஐயோ என்ன அவர் இறந்துட்டாரு, நம்ம ஏதாவது ஆயிடுமோன்னு சம பயமா ஆயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. இப்போ இதே சினாரியோவை ஒரு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வைப்போம். அவங்களால அடோலசன்ஸ் இன்னும் பார்க்கலாம் சீரீஸ்ல அதை நம்ம, அது முக்கியமான கண்டென்ட், அதை நம்ம தனியா பேசலாம். அதுல வந்து ஒண்ணு வரும், நான் பாப்புலர் இல்லை, ஒரு பையன் தனக்கு ஐடென்டிட்டி கிடைக்காது, என்ன பொண்ணுங்க யாரும் விரும்ப மாட்டாங்க நினைச்சு ஒரு குற்றத்துக்கு போறதான் இந்த படத்துல வர்றது. இப்போ இந்த சினாரியோவை இங்க பொருத்தி பார்ப்போம். நான் எங்க அப்பா ஓவர்டேக் பண்ண முடியல, நான் என்னால சொல்லும் போது எனக்கு இந்த சாப் ஸ்டோரி விரும்புறாங்க, அப்பா ஓவர்டேக் பண்ண முடியல. எக்ஸாக்டா சக்தின்னு ஒருத்தர் இருக்காரு, வாசுவோட பையன், அவர்கிட்ட இதே இன்டர்வியூஸ் நிறைய எடுத்து நான் பாத்திருக்கேன். ஏன் நீங்க இப்படி, அவரு ஒரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிலாம் போய் கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணி மாட்டினாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து உங்க அப்பாவை நீங்க ஓவர்டேக் பண்ணல, ஏன் உங்களுக்கு ஒழுங்கா படம் அமையல, ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க. இவர் பாக்யராஜ் பையன் சாந்தனோக்கிட்டையும் இதே பிரச்சனை, அப்பா என்னோட படத்தெல்லாம் தலையிட்டுறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி நீங்க உங்க அப்பா மாதிரி பெட்டரா இல்ல. அண்ட் இவர் விக்ரம் பையனுக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் நீங்க விக்ரம். இது வந்து தொடர்ச்சியா நடக்குது, அவங்க கிட்ட இந்த கண்டென்ட் வந்து தொடர்ச்சியா கேட்கப்படுது. இதுல ஒரு ஆளை தேடி ஒரு ஆள் எஸ்கேப் ஆன ஒரு ஆள் இருக்காரு, வடிவேலு. ஒரு சேனல் போயிட்டாங்க, வடிவேலு பையனை போய் பிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவர் ரொம்ப வெளியில வரல, அதனால அவர் தப்பிக்கிறாரு. அங்கேயும் போய் கேட்கறாங்க, நீங்க ஏன் நடிக்க வரல. சோ இது அதோட பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 இன்டர்வியூல உங்களை கேட்டு பழகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, நம்ம சொல்றோம்ல, ஒரு ஆக்சிடென்ட்டை பத்தி உங்களை சுத்தி இருக்க 4 பேர் பேசுறாங்கன்னா உங்களுக்கு எது நினைவு வரும்? நீங்க உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு ஆக்சிடென்ட்டை பத்தி தான் அந்த இடத்துல பேசுவீங்க. ஏன்னா அது இரலவெண்ட். மத்த அந்த இடத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட கதையை பேச முடியாது. எல்லாரும் ஒரு விஷயத்த பேசும்போது நம்மளை அறியாம நம்ம நினைவு வந்து என்னன்னா, அது தொடர்பான சம்பவங்களை தான் எடுத்து வைக்கும். குப்புசாமியை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, என்ன அறியாம நான் குப்புசாமியோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இல்ல குப்புசாமியோட மோசமான சைடை பேசுறீங்கன்னு சொன்னா, நான் அவருடைய மோசமான சம்பவங்கள் எனக்கு என்னென்ன நினைவு இருக்குன்னு தான் பேச விரும்புவேன். நாங்க அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லவர், நீங்க மோசமானவர் பேசும்போது நான் நல்லவர்னு பேச முயற்சி பண்ண மாட்டேன். இது ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட். அது எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதுல போகும். இங்க என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்டை சேனல்கள்ல உருவாக்கி அதை அப்படியே சொசைட்டிக்கு கடத்தி, இப்ப என்ன ஆகுதுன்னா, சொசைட்டில இருந்து அந்த ப்ரெஷர் இங்க வருது. நம்ம நேர்மையா சொல்லணும்னு சொன்னா, இங்க மீடியா ஸ்பேஸ் ஒரு மரணத்திற்காக காத்திருக்கு. அதற்கு ஒரு மரணம் தேவைப்படுது, அது ஒரு டிராஜிக் டெத் தேவைப்படுது, இளம் வயது மரணம் தேவைப்படுது, அது கூட எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ் தேவைப்படுது. இருந்தார், உடம்பு சரியில்லாம இருந்தா செத்து போயிட்டாருங்கிறது பாத்தீங்களா? ஸ்ரீகாந்த் ஹுசைனி இவர் நடக்கலன்னு சொன்னா ஹுசைனியோட டெத் வந்து ஒரு பெரிய நியூஸா இருக்கும் யூடியூப்ல. ஆனா இந்த மரணம் வந்த உடனே ஹுசைனியோட சாவுக்கு அநேகமா யாருமே இல்லை. இது எப்படி போகுதுன்னு பாருங்க. ஈவன் என்னோட இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நான் பயப்படுறேன்னு சொன்னா, இளம் தலைமுறை தன்னுடைய தோல்விக்கு வேற ஒரு இது மேல பழி போட்டு தான் வந்து ஒரு சோம்பேறியா இருக்கிறதுக்கு இது தள்ளும். ஏன் குடிக்கிற, ஏன் அதுக்கு போற, எனக்கு சக்சஸ் வரல, நான் எங்க அப்பா மாதிரி இருக்க முடியல, அல்லது நான் எதுலையுமே என்னால் ஷைன் பண்ண முடியல,
நான் எடுத்த அட்டெம்ப்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு கதையை வந்து நான் எடுக்க முடியும். அண்ட் இதை மதிப்பிடுறதுல அந்த ஸ்கேலை வந்து ஒருத்தரும் தனக்கு சாதகமா மாத்துறதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இருக்கு. அல்லது நாம என்ன செய்வோம், அது இது மீடியாக்கள் இதை வந்து வேற மாதிரி இது பத்தலங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாரை இன்னும் அதிகம் ரைஸ் பண்ணணும். இதை வேற ஒரு சாவு தொடர்பான செய்திகளை வெளியில பிரபலங்கள் இல்லாம வெளியில இருந்து சாவு தொடர்பான செய்திகளை வந்து தேடி நம்ம போகலாம். ஒரு உதாரணம், எக்ஸாமுக்கு போற குழந்தைகள், அவங்க அப்பா எக்ஸாம் போற குழந்தைங்களோட அம்மா இறந்து போனா அதுக்கு ஒரு மைண்ட் இருக்க முடியுமா? அப்பாவை சாவை கொடுத்துட்டு அல்ல அம்மாவை சாவை கொடுத்துட்டு ஒரு குழந்தை எக்ஸாம் எழுத போகுது. நீங்க போய் குறுக்க கட்டையை போட்டு 10 மைக்கு அடுக்கிற அளவுக்கு நம்மளோட இதயம் வந்து ஹார்டா எடுத்துட்டு போய் நிக்கிறோம். இவ்வளவு ஹார்டா ஒண்ணு வருமா? ஊர்ல இருக்கவங்கலாம் வருவாங்கல்ல, ஒரு சாவு விழுந்துருச்சுன்னு சொன்னா அவனோட நெருக்கடியை குறைக்கிறதுக்காக தானே எல்லாரும் வருவாங்க. அங்கே சேர் இல்லையா, கொண்டு வருவோம், தண்ணி ஒருத்தன் கொண்டு வருவோம், என் வீட்டில் ஃபோனை பேசிக்கோ, இதை மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து போய் கையை விட்டு எல்லாருக்கும் காமனாக ஒரு ஸ்நாக்ஸை வச்சா முடிஞ்சவரை நான் எடுக்கிற அந்த குரங்கு மென்டாலிட்டி இருக்குல்ல, அதை போல் நாம் வந்து அங்கிருந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக நம்மள அறியாமல் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். நான் இதுக்காக யாரையும் குறை சொல்ல விரும்பல, எல்லாரும் ஓடும்போது நம்மளும் அதில் ஓடி ஆகணும். பட் இதை இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஆகணும். அது எப்படி, அது என்ன செய்யறதுங்கிறது தான் தெரியல. சட்டம் போட்டு தடுக்கிறதுங்கிறது எனக்கு இப்போ டெத்த கண்டென்ட்டா பாக்குறது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா பிஜ்லி ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, பிஜ்லி ரமேஷ் எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னா, ஒரு பிராங்க் நடக்குது, அவர் ரோட்ல குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு, விஜய் சேதுன்ற ஒருத்தர் வந்து அவரை பிராங்க் பண்றாரு, அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் பிராங்க்ல பாப்புலரா இருக்காரு. அவரு உடனே படங்கள்ல வராரு, படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் காசு பாக்குறாரு. ஒரு குடிப்பழக்கம் இருந்திருக்கு, ரொம்ப மோசமா லிவர் கெட்டு போய் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகி போய் இறந்து போனாரு. அவரை கண்டென்ட்டா பார்த்த அந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அவரை காப்பாற்றணும் அவர் நினைச்சாரு. யாராவது என்ன பார்த்து வருவாங்க. அவருக்கு ரொம்ப தீவிரமான ரஜினி ஃபேனு. ரஜினி என்ன காப்பாத்துவாரா, ரஜினிகிட்ட சொன்னாவது ரஜினி என்ன வந்து காப்பாத்துவாரான்னு ஏதோ நினைச்சாரு. பட் நீ வந்து ஒரு கமாடிட்டி, எனக்கு நீ வந்து ஒரு ப்ராடக்ட், நான் வந்து ஆமா உன்னோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. ஆமா, அடுத்த பல நபர் ஜிபி முத்து வந்துட்டாரு, அடுத்த பல நபர்கள் வந்துட்டாங்க. அப்போ என்னன்னா அவரோட டெத்து அவர் நடந்துருச்சு. அவரால் யாருமே போய் ஒரு பேஷண்ட்டை பாத்துக்கிறது, அவங்களுக்கு பணம் செலவு பண்றதுலாம் ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட். அதை யாரும் பண்றதுக்கு ஆப்வியஸா பண்ணுன்ற நிர்பந்தம் கிடையாது, அது அவங்களே தான் அவங்களை பாத்துக்கணுன்ற ஒண்ணு. அது நடந்தப்போ விஜய் சித்துவால தான் அவர் பிரபலமானாரு. இப்ப விஜய் சித்து போய் அவரை பாக்குறாரான்றது ஒரு கமாடிட்டியா இருந்துச்சு. எப்போ வராரு, விஜய் சித்து பேசுனீங்களா, அவர் உங்களுக்கு கால் பண்ணாரா, அவர் காசு கொடுக்குறாரா, இது வந்து ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. திரும்ப என்னன்னா அவரோட டெத்துல போயிட்டு, இல்ல ரொம்ப நான் அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் சொல்றேன், அந்த டெத்துல போய் சித்து போய் பாக்குறாங்க, அவங்கள பார்த்து மாலெல்லாம் போட்டுட்டு வராங்க. அங்க பசங்க பைட் எடுக்க நின்றுட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மீடியா பசங்க. எனக்கு லைக் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்துதான் தெரியல, ஆனா ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து அவரே அந்த வீடியோவில் பேசியிருப்பாரு, பா டெத்துல இருக்கோம்ப்பா, என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றீங்க, நீங்க அப்பெல்லாம் பேசலாமா, சாவு வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஓகே, அப்படிதான் இருக்கு நிலைமை. அது எப்படி, அது நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுலயே கூட அவரு பிஜ்லி ரமேஷ் வந்து குடிச்சு என் லிவர் போச்சு அப்படின்னு சொன்னார். யாரும், நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு யாரும் குடிக்காதீங்க. விஜய் சித்து வரலங்கிற செய்தி கண்டென்ட் ஆன அளவுக்கு அவர் சொன்ன இந்த இது வந்து கண்டென்ட் ஆகலை, விரும்பப்படவே இல்லை கிரவுண்ட்ல. இப்போ இதோட விளைவு நம்ம மேல மேல இதை நோக்கிட்டு போவோம். நான் முக்கியமா பயப்படுறது என்னன்னு சொன்னா, இனி வர்றவங்களுக்கு இதான் ஸ்டாண்டர்ட். நாம அட்லீஸ்ட் ஒரு நியாயமான ஒரு மரணத்தை எப்படி கரிசனத்தோட அணுகிறதுங்கிற மாடலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படி இருந்ததையும் பார்த்துருக்கோம், அந்த மோசமானதையும் பார்த்துருக்கோம். ஸோ தட் எது சரின்னு நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் வளர்ற, இதை மட்டுமே பார்த்து வளர்ற குழந்தைகளுக்கு ஒரு மரணத்தை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஆர் அதர்வைஸ் நான் செத்தாதான் நான் சொல்றது போய் சேரும்னு ஒருத்தர் முடிவெடுத்தால் அதுக்கான ரிஸ்க் இருக்குல்ல. அப்படின்னா இந்த சொசைட்டி எப்போ திரும்பி பார்க்கும்னா ரொம்ப மோசமான ட்ராஜடி நடந்தா தான் பார்க்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒருத்தர் வந்தால், என் மரணத்தின் வாயிலா இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரிஸ்க் மினிமலா இருக்கு. எந்த ரிஸ்க் 1% கூட இருக்கக்கூடாது. ஒரு பாராசூட் வந்து 100% பர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண பொருள், ஒரு பல்பு வந்து 100% போட்ட கட்டாயமா எரியணுங்கிறது இல்லை, அது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் சில பொருள் வந்து ஒரு இதயத்தில் வைக்கிற ஒரு கருவி வந்து சில இடத்துல ரிஸ்கே இருக்கக்கூடாது. பட் நம்ம எந்த இடத்துல ரிஸ்க் கிரியேட் பண்றோம்னா, ஸோ சாவு தான் ஒரு கண்டென்ட். புதுசா மீடியாவுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க, எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எடுத்து போனா அங்க மைக் எடுத்துட்டு போறது. ஒவ்வொரு சாவுலையும் ஒரு கதையை நோக்கி நாம ஒரு கதையை தேடுற ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு சாவை கண்டென்ட் ஆக்குறது வந்து கிட்டத்தட்ட நார்மல் ஆகிக்கிட்டே இருக்கு. இது எல்லா வகையிலுமே ஒரு மோசமான டெவலப்மெண்ட். யார் இதை தூண்டி விடுறா? மீடியா வந்து கிரீப்பியா இருக்கா? இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவோட வளர்ச்சி, மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த கண்டென்ட்ஸோட என்ன சொல்றது, போட்டி போடுறதுக்காக எல்லாம் நடக்குதா?
இல்ல அதுல வந்து இப்போ அவங்களாம் ஆள் பிடிக்கிறாங்களா, ஒரு டாக்டர் வந்துருவாரு, ஒரு டாக்டர் எங்கிருந்து அந்த டாக்டர் வராருன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இவர் எப்படி செத்தாரு, அவர் எப்படி செத்தாரு, அவர் வீட்டுல என்ன பிரச்சனை, அப்புறம் யாராவது வந்து அவருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு இவங்க அதை எம்பசைஸ் பண்றாங்களா, யார் இதெல்லாம்? இல்ல அது ஒரு குறிப்பிட்டு இவங்க தான் சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தரை ஒரு முதல் குற்றவாளின்னு எதை சொல்லலாம்னு சொன்னா இந்த சமூக ஊடகத்தினுடைய பண்பு இருக்குல்ல, அது ரொம்ப தற்காலிகமான பிரச்சனைகளை தான் அது விரும்புது. ஒரு தீர்வு இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு 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 லாங் நீண்ட காலம் போறதெல்லாம் அது விருப்பம் கிடையாது. கண்டென்ட் சொல்றீங்க, இப்ப என்ன கண்டென்ட்? இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இன்னைக்கு போடணும், ட்ரெண்டிங் என்ன, இன்னைக்கு ஒரு விஷயம் ட்ரெண்டிங் போடணும், அதை தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போயிடணும். நாம கணக்கு போட்டு பார்த்தா போன வருஷம் இதே நாள்ல எது ட்ரெண்டிங்கா இருந்தது, அதோட டெவலப்மெண்ட்டை பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது. அர்த்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையை சோசியல் மீடியா உருவாக்குது. லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு அதை எடுத்துட்டே போக கூடாது. நீங்க வந்து ஒரு ரூட் காஸ் என்னங்கிறத பார்க்க கூடாது, நீங்க அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்க்க தேவையில்லை. நீ இன்னைக்கு ஒரு கண்டென்ட் எடு, பேசு, தூக்கி போடு, அடுத்ததுக்கு போ. அப்படி இருந்தாதான் ஓடுன்றது. அது உங்களை சுவாரஸ்யமா வச்சிருக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்றது மனிதர்களுடைய அந்த பலவீனம் இருக்குல்ல, ஒன்று தொடர்ந்து கவனம் செலுத்தி ஆராய்ச்சி செய்கிற மனோநிலை பொதுவா மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்காது. இப்ப நம்ம இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த மனோநிலையை காசாக்குறதுக்காக சோசியல் மீடியா வந்து இது மாதிரியான கண்டென்ட்டை வந்து பெரும்பாலும் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சமா அது இயல்பாகிட்டே போகுது. இந்த சாவு வீட்டை போய் கேரோ பண்ற பழக்கம் முதல்ல அந்த யூடியூப் இதுல தான் அதை பத்தி தொடர்ந்து பேசுற பழக்கம் ஆரம்பிச்சது. அது நகர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அது போகுது. அவங்க லைவ் பண்றாங்க. நீங்க சாவு வீட்டுல கேமரா வைக்கலன்னு சொன்னா உங்களுக்கிட்டே வராதுங்கிற ஒரு நெருக்கடி வருது. ஸோ இது இந்த இடத்துல எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சோசியல் மீடியாவோட அந்த அதனுடைய இயல்பு இருக்குல்ல. நாங்க நியூஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நியூஸ் தானே உங்களுக்கு கொடுக்குறோம். இல்ல அவங்க கை கழுவுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா இது சாதாரண மனிதர்களினுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்குது. ஃபேஸ்புக் ஏன் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு? அது ஒரே கண்டென்ட் இருக்காது. ஒருத்தன் திருச்சி சாதனாவை பத்தின ஒரு போஸ்ட் போட்டிருப்பான், அடுத்தது ஒருத்தர் வந்து அமெரிக்காவோட இதை பத்தி போட்டிருப்பாரு. மாறி வரும்போது உங்க மூளை வந்து ஒரு ஆர்வத்தோட இருக்கும். தொடர்ந்து எல்லாமே இதை பத்தி தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க சீக்கிரம் இழந்துருவீங்க. அதோட அடுத்த டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னா, எது இவர்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பிடிக்கிற விஷயத்தை வேற வடிவத்துல அது உங்க டேபிள்ல கொண்டு வந்து வைக்க பாக்குது. ரெண்டு முரண்பாடானது. அவர்கள் பல விஷயங்களை கலந்து கட்டி கொடுக்குறாங்க, பட் கவனம் ஒரு இடத்துல போற மாதிரி அது தன்னியல்பா நடந்துருது. விரும்பத்தகாத விஷயங்கள். ஏன்னா ஃபேஸ்புக் சில விஷயத்த மாடரேட் பண்ணும், அவங்கள நிறுத்த முடியும். இப்போ பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களால கட்டுப்படுத்த முடியும் உங்களோட டைம் லைன்ல. இந்த விஷயம் வர்றதை வந்து அவங்க கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எல்லாருக்கும் இயல்பா நார்மலா போயிட்டு இருக்கு. இதனோட அனுமானம் தான், எனக்கு எக்ஸாக்டா இதை விவரிக்க தெரியல. பட் இந்த ரெண்டு முரண்பாட்டுக்கு நடுவுல அவர்கள் தங்களுடைய வருமானத்தை வந்து பாக்குறாங்க, அதை தக்க வைக்கிறாங்க. இந்த சண்டையை ஒரு சண்டையை வளர்க்கறதன் மூலமா ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு சோகத்தை பண்றது. இது எல்லாத்தோட பெனிஃபிட் அல்டிமேட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, ஒரு விஷயத்தை குறித்து அர்த்தபூர்வமா யோசிக்கிறதுக்கான தேவை ஒரு தனி நபருக்கு இல்லாம போகுது. அப்படி இருக்கு. அர்த்தபூர்வமா இப்ப மனோஜ் பாரதி ராஜாவோட இழப்புல இருந்து, அல்லது எஸ்பிபியினுடைய இழப்புல இருந்து, விஜயாட்டினுடைய மகள் அவங்களோட இழப்புல இருந்து, இப்ப இதுல இருந்து என்ன பேசப்பட்டணும் அர்த்தபூர்வமாக? அதை மதிக்கணுங்கிறது தான். ஒரு தனி நபருடைய இழப்பை அவங்களுக்கு மதிக்கணுங்கிறது தான். இன்னொன்னு, எல்லாரும் கொண்டு வந்து ஒரு சாவு வீட்டுல குவியணும்னு அவசியம் இல்லையா. அத்தனை பேரும் போய் இந்த அட்டண்டன்ஸ் போடுற மாதிரியான ஒரு இது இல்லை. நிதானமா கூட அதை செய்ய முடியும். இதுதான் ஒரு தனி நபருடைய இழப்பின் போதுதான் ஒரு தனி நபருடைய பிரைவசிக்கு நீங்க அதிகபட்ச மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்னதான் நம்ம கத்துட்டு இருக்கணும். ஆனா அதை தவிர எல்லாமே விவாதமாகுது. ஒரு கேமரா நிற்கும் போது என்னால நான் இயல்பா நான் நினைக்கிற மாதிரி இப்படி அழ முடியும். ஒரு அழுகை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு இறந்து போன ஒரு திட்டுற வகையில கூட ஒருத்தரோட அழுகை வரலாம். நான் அந்த இடத்துல போய் கேமரா வச்சேன்னா நான் எப்படி அந்த இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்? அது உள்ளுக்குள்ளேயே நான் அமுக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல வரும். நீங்க ஒரு மனுஷன் தான் நினைச்ச அளவுக்கு அழறதுக்கான ஸ்பேஸை கூட கொடுக்கலையே. அந்த நெருப்பு சட்டி தூக்கிட்டு வர்றத காட்சியை கூடவும் நாம பண்ணும்போது என்னன்னா, ஒரு கேமரா இருக்குன்னு சொன்னா நம்ம அறியாம நாம சில விஷயங்களை கட்டுப்படுத்துவோம், அல்லது சில விஷயங்களை ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். எழுத்தாளர் சுஜாதாவோட மனைவி அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை பத்தி தினகரன் அந்த சப்ளிமெண்ட்ரியில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சுஜாதா ரசிகர்களுக்கு பயங்கர கோவப்படுத்தினவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் இறந்த பிறகுதான் நான் என்னோட வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னாங்க. அவரை பார்த்துக்கிறதுலே போயிடுச்சு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஸ்பேஸே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்வையில் அது சரி. அந்த மாதிரியான ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கோ அப்படி இல்லை வந்து அவங்க அந்த
அந்த இழப்பை முழுசா தான் உணர்றதுக்கான ஸ்பேஸை கொடுக்காம தடுக்கிறோம்ல. ஒண்ணு இல்ல, நீங்க வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாம். வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்றதுன்னு சொன்னா அதுக்கான ஒரு நேரம் இருக்கணும். பிஜிலி ரமேஷ் சொன்னதுதான். ஆமா, ஒரு குடியை பத்தி ஒரு கடைசி காலத்துல ஒரு மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கான், நாம் அதை கன்சிடர் பண்ணணும்னு யாராவது ஒரு சின்ன குரூப் இது பண்ணலாம். ஆனா அதை யாரும் விவாதிக்க விரும்பல. எனக்கு பாதிக்காத வகையில் இதுல பல்வேறு தொகுப்பு இருக்கு. இதை பத்தி விவாதிக்கிறதுனால அது என்ன பர்சனலா ஹிட் பண்ண போறது இல்லை. இன்னொன்னு சிக்கல் இதற்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா, நான் பர்சனலா என்ன வந்து நான் என்ன மாத்திக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இரண்டாவது கம்ஃபர்டபிள் ஸ்பேஸ் காசிப் பேசுறதுல மனித இனத்துக்கு ஒரு நீண்ட கால இது இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுக்கு வேற நல்ல காரணங்களும் இருக்கு. நீங்க காசிப் பேசுறதன் மூலமா நீங்க ஒரு குரூப்பை தக்க வைக்கிறீங்க. அண்ட் நான் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அவேர்னஸ் வரும். இதெல்லாமே இருக்கும். பட் அதை மீறி காசிப்பை என்ஜாய் பண்றோம். அண்ட் அதுக்கு மேல ஒரு மாதிரி தோல் தடிச்சு போற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போறோம் இல்லையா. எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்த பத்தியும் கமெண்ட் அடிக்கிற, எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டா பாக்குற, சீரியஸா எதையுமே அணுக மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளை வந்து இந்த சூழல் வந்து தயார்படுத்துது. இதை நோக்கி யாராவது என்ன பண்ணணும்? சொசைட்டி என்ன பண்ணணும்? லைக் சொசைட்டினா நம்ம எல்லாருமே, நீங்க வந்து இப்போ இந்த இஷ்யூஸை வந்து போய் அட்டெண்ட் பண்ற மீடியா மட்டும் சொல்றீங்களா, இல்ல அதை பத்தி கருத்து தெரிவிக்க பாக்குறவர்களுக்கு இப்போ ஒரு ரோல் இருக்கு. மார்க்கெட் எழுதுறாங்களே சமூக வலைதளங்கள்ல, இப்ப பாரதி ராஜா இழப்பு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட்ல டிமாண்ட் பண்ணி தான் எழுதுறாங்களா, இல்ல அவங்கள வந்து நம்ம கன்சல்ட் பண்ணக்கூடாதா? இதுல இல்ல இது ஃபேஸ்புக்ல எழுதுறவங்களோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறவங்களோ எக்ஸ் தளத்துல எழுதுறவங்களோ அவங்க கேட்கறாங்க. இதை கண்டிச்சு ஓரளவுக்கு அது இதற்கு எதிர்ப்பு வலுக்கும் போது, அது தொடர்ந்து இருக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா ஒரு பயம் இருக்கும். ஒரு சேனல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து நாங்க இனிமேல் டெத்தை கவர் பண்ண மாட்டோம். நாம இதை நம்ம சும்மா விட்டுட்டு போகாம இது குறித்து ஒரு நியாயமான எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு பண்றதுதான் வழி. இதை செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது ஒண்ணு. அடுத்ததா அதுல உறுதியா இருந்தோம்னு சொன்னா அடுத்தது இது மற்றவங்களும் செய்யக்கூடாதுங்கிற அழுத்தத்தை, குறைஞ்சபட்சம் உங்களை இந்த கருத்தோட ஒத்து போறவன் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ ஓரளவு பரவும். அதர்வைஸ் இது வந்து ஒரு வேட்டை நாய் மாதிரி எங்க இடம் விடுன்னு தேடி போறத அதை நார்மல்னு நினைச்சே பண்ணுவோம். இப்போ புதுசா போன வருஷம் மீடியாவுக்கு வர்ற ஒரு நபருக்கு, கடந்த 5 வருஷமா மட்டும் மீடியாவை பார்க்குற ஒரு நபருக்கு செய்தியை கவர் பண்றதுனா என்ன தெரியும்? எஸ்பிபி ஞாபகம் வரும், இது ஞாபகம் வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு சாவை கவர் பண்றது எப்படிங்கிற அவங்களுக்கான பாடமே இருக்காதுல்ல. இதுல செய்ய வேண்டிய கண்ணியம்னு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை செய்யலாம். இந்த சங்கங்கள் ஸ்ட்ரிக்டா நிறுத்தலாம். இந்த சினிமா சங்கமோ எந்த ஒரு சங்கமோ சரி, ஸ்ட்ரிக்டா நிறுத்தலாம். அல்லது டாக்டர்ஸ் ஒரு இதுக்கு போகலாம், இந்த மாதிரி ஒப்பீனியனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம நாம அவர் இப்படிதான் செத்தாரு, இதனாலதான் செத்தாருன்றத சொல்ல வேணாங்கிற ஒரு கண்ணியமான ஒரு முடிவுக்கு நம்ம போகலாம். பட் ஏண்டத்தடே எல்லாருக்கும் அந்த இந்த இடத்துல நீந்தணும்னா இப்படி இந்த கண்டென்ட்டை வச்சிருந்தாதான் இந்த இடத்துல பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் எல்லாத்தையும் அது உயிரோட வச்சிருக்கு. நான் போடுறேன், நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னா அதாவது எல்லாரும் அந்த ஆர்குமெண்ட் எல்லாரும் செய்யலாம், நம்ம அதை தடுக்க முடியாது. நேச்சுரலி நமக்கு அதுல ஒரு கட்டுப்பாடே இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன், அதுல ஒரு கட்டுப்பாடே இல்லை. இன்னமும் நான் இப்பவும் இதை செய்யறவங்க எல்லாருமே குற்றவாளின்னு நான் சொல்ல வரல. ஒருத்தருக்கு அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். கேமரா தூக்கிட்டு போற ஒருத்தருக்கு அதன் மேல ஒரு விருப்பமே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த கண்டென்ட் போனா தான் எனக்கு வியூஸ் வருங்கும் போது அவருக்கு வேற வழி கிடையாது. அவர் வந்து தன்னோட சாப்பாட்டை தான் பார்க்கணும். அதனால நான் யாரையும் இதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. பட் மாற்றம் வரலான்னு சொன்னா இந்த சங்கங்கள் ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுக்கலாம். குறிப்பா சினிமா சங்கங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி சாவு வீட்டுல இந்த தூரத்துக்கு மேல நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போலிங் பூத்துல செய்யறோம்ல, 100 மீட்டருக்கு தள்ளி வண்டி வரக்கூடாது, நீ வெளியில நில்லுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். நாம இதை எதிர்க்கிறவர்கள் உறுதியா நம்முடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணலாம். இதை செய்யாதீங்க, அதுக்கு பலன் வருதோ வரலையோ அதை செய்யலாம். மூன்றாவது, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நெறிமுறைகளை வகுக்க முயற்சி பண்ணலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் நாம என்னன்னா ஒரு சாவை கவர் பண்றதுலயும் நம்ம மோசமாகும். அண்ட் அடுத்து வர்ற யங்கர் ஜெனரேஷன் தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு, இயலாமைக்கு ஏதோ ஒன்று பழி போட்டுட்டு அல்லது ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்கு போறதுக்கு இந்த சூழலை ஒரு காரணமாக்கி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குகைக்குள்ள ஜாலியா ஒளிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம லேசா திறந்து விடுறோம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மிகையா தெரிகிற ஒரு கற்பனை. பட் எனக்கு அது கொஞ்சம் என் மைண்ட்ல தொடர்ந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்படி ஒரு போக்கு வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய விரிவா பேசியிருக்கோம். அண்ட் நம்ம பேசும்பொழுது இதுல நான் குறிப்பிட்டு நிறைய யூடியூப் எப்படி நடந்துட்டுலாம் சொல்லியிருக்கேன். அதுல பல விஷயங்கள் நானுமே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இல்ல எனக்கு புரியுது ஆக்சுவலா. பட் அதை பண்ணக்கூடாதுன்ற இப்போ என்னால அதை பண்ண முடியாம இருக்கிற நான் சூழல்ல இருக்கேன். அப்படியான ஒரு நிறுவனத்துல நான் வேலை செய்யறேன். அதை முடியாத என்னால சொல்ல முடியும், இப்படிலாம் பண்ண வேணாம், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்.
ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதான் நம்மளுடைய எண்ணம். இதுல சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நான் முன்பு இதுல சொன்னதுதான். நீங்க என்ன செஞ்சீங்கிறதுல இருந்து தான் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு என்ன கிடைச்சதுங்கிறதுல அதை யார் வேணாலும் தடுக்க முடியும். ஒன்று, இன்னைக்கு ஒரு தோல்விங்கிறது அது இன்னொரு காலத்துல அப்படி இருக்கவே முடியாது. ஒரு கட்டத்துல உங்களுக்கு எது உங்களுடைய வாழ்வின் மோசமான முடிவா இருந்ததோ அது ஒரு கட்டத்துல அதுதான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ந்திருக்கும், சரியான நபர்களை கொண்டு வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கும். ஸோ சக்சஸ் ஃபெயிலியருங்கிறத வெறுமனே ரிட்டனை வச்சு முடிவு பண்றது இல்லை, சுத்தி இருக்கவங்களை வச்சும் இல்லை. எஸ்பிபிக்கு எஸ்பிபியை அவர் இறந்து வருஷ கணக்குல அவரை பேசுறாங்கன்னு சொன்னா 10,000 பாட்டு பாடினாருங்கிறதுனால அல்ல. எல்லாரும் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் எப்படி நல்ல மனிதருங்கிறது தான். எந்த அளவுல என்ன பாத்துக்கிட்டாரு, அவர் எவ்வளவு கைண்டா இருந்தாரு, எப்படி எல்லாம் அவர் உற்சாகப்படுத்தினாரு அப்படிங்கிறதானே. ஸோ இது எல்லாராலையும் செய்ய முடியும். ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறத வெறுமனே அரித்மேட்டிக்கலாவோ அல்லது மற்றவர்களுடைய வேலிடேஷனை வச்சோ நீங்க முடிவு பண்ண வேண்டாம். இந்த வேலிடேஷனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீங்க என்னதான் பண்ணினாலும் வேற ஒருத்தர் வந்தால் உங்களை தூக்கி கடாசிட்டு இன்னொரு இடத்துக்கு போக இதால முடியும். ஸோ எது ரியலா ரொம்ப நாள் நீடிக்குது அப்படின்னு பாருங்க. அதுதான் ஒரு நேச்சுரல் மகிழ்ச்சிங்கிறது, இயல்பான மகிழ்ச்சிங்கிறது. என்னன்னு சொன்னா, எந்த இது உங்களை ரொம்ப நாள் நீடிக்குதோ, எது ரொம்ப பல பேரை உங்க பேர்ல ஒரு மரியாதையை உயர்த்துதோ அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமே தவிர ஜஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்கிறது, பாப்புலர் ஆகிறதுங்கிறது சக்சஸோட ஒரு சின்ன பார்ட் தான். அதவே நம்பிக்கை வேணாம். அப்படி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சரியான நபரா, மற்றவர்களை பிரச்சனை கொடுக்காத ஒரு நபரா இருக்கிறதே கூட ஒரு பெரிய சக்சஸ் தான். எந்த வயசுலையும் கூட வரும். மார்க்ஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை தான் பார்த்தாரு. தான் எந்த உலகத்தை பார்க்க விரும்பணுமோ அதை பார்க்கல. அதை நிஜமா பார்த்தது ஜோசப் ஸ்டாலின். ஆனா இதை கொடுத்தது மார்க்ஸ்ங்கிற பேர் இன்னைக்கு இருக்கு. அன்னைய லைஃப் அவர் என்ஜாய் பண்ணதுனால அவர் அதை கொடுத்துருப்பாரு. அப்படிதான் நாம லைஃப் எடுத்துக்கணும். இன்னைக்கே நடக்கும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சக்சஸ் ஒரு இது இல்லை, பட் ஒரு வெற்றி இல்லாமல் வெற்றி இல்லாமல் கூட நீங்க நிறைவா மகிழ்ச்சியா வாழலாம். அதுக்கு நீங்க உங்க உழைப்பை நம்பணும். உங்களுடைய கேரக்டர்ல மற்றவர்களை கன்சிடர் பண்ற பண்பை வளர்த்துக்கிட்டா போதும். ஸோ சக்சஸ்ங்கிற ஒண்ணு அதன் மேல உங்களுக்கு ஒரு மோகம் வர வாய்ப்பு இல்லை. இதை முயற்சி பண்ணலாம். இது ஒண்ணுதான் நான் ஒட்டுமொத்தமா இதை சுருக்கமா சொல்லணும்னா இதை தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருதலை பண்றதுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பாட்காஸ்டை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ்ல பாட்காஸ்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நாங்க பரிசீலிக்கிறோம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.